ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்கை 8 अगस्त 2025। सेवा में स्वयं की चढ़ती कला में सफलता का मुख्य आधार है एक बाप से अटूट प्यार। சேவையிலே தன்னுடைய ஏறும் கலையின் வெற்றிக்கான முக்கியமான ஆதாரம் என்னவென்றால் ஒரு தந்தையின் மீது வைத்திருக்கும் துண்டிக்க முடியாத அன்பாகும். ஒரு தந்தையின் மேல நம்ம வைத்திருக்கக்கூடிய பிரிக்க முடியாத துண்டிக்க முடியாத ஒரு அன்பு நம்ம சேவையில வெற்றி அடையறதுக்கு முன்னேற்ற பாதையில் போகிறதுக்கு ஆதாரமாக இருக்கு. பாப் கே சிவாய் அவர் குச்சு திக்காய் ந தே, தந்தையை தவிர வேறு ஒன்றுமே உங்கள் கண்ணில் தெரியக்கூடாது. அதாவது மற்ற எதையுமே பார்த்தும் பாராமல் இருங்கள் என்பது போல வேறு எந்த விதமான விஷயம் நம்மை ஈர்க்கக்கூடாது, ஆகர்ஷணம் செய்யக்கூடாது. संकल्प में भी बाबा, बोल में भी बाबा, कर्म में भी बाप का साथ। ऐसी लवलीन स्थिति में रह एक शब्द भी बोलेंगे तो वह स्नेह के बोल दूसरी आत्मा को भी स्नेह में बांध देंगे। எண்ணத்திலேயும் பாபா, பேச்சிலேயும் பாபா, செயலிலேயும் பாபாவின் துணையோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்வது, இவ்வாறு பாபாவுடைய அன்புல மூழ்கினபடியே ஒவ்வொரு விஷயத்தையும் நாம செய்யும் பொழுது ஒரு வார்த்தை பாபாவுடைய அன்பு கலந்த நினைவுல மூழ்கினபடி சொன்னோம் என்றால் பாபா சொல்லுகிறார், அந்த அன்பு நிறைந்த வார்த்தை கேட்கக்கூடிய ஆத்மாவை அன்பிலே அப்படியே பிணைத்து விடும், கட்டி பிணைத்து விடும். அதாவது புதுசாக வரவங்களுக்கு நாம ஞானத்தை சொல்லும் பொழுது ஞானத்தை சொல்வோம், விளக்கங்களை சொல்வோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா அதுவே பாபாவின் அன்பில மூழ்கின நிலையில இருந்தபடி நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த வார்த்தைகள் கொஞ்சம் சொன்னா கூட, ஒரு 2 வார்த்தைகள் சொன்னா கூட அவர்களுக்கு அம்பு தைத்தது போல சென்று சேர்ந்துடும். ऐसी लवलीन आत्मा का एक बाबा शब्द ही जादू मंत्र का काम करेगा। அத்தகைய அன்பில் மூழ்கிவிட்ட ஆத்மானுடைய ஒரே ஒரு வார்த்தை, அவர்கள் சொல்லக்கூடிய பாபா என்ற ஒரே ஒரு வார்த்தை கூட மந்திரத்தின் வேலையை செய்துவிடும். மந்திரம் போட்டது போல அவர்கள் மயங்கி விடுவார்கள். அப்படின்னா இங்க மயக்கிறது அப்படிங்கறது இல்ல, இதனுடைய அர்த்தம் அவங்களும் அந்த பரமாத்மாவுடைய அன்பை, எல்லையற்ற தந்தையினுடைய அன்பை அனுபவம் செய்ய தொடங்கிடுவாங்க. அதுதான் நமக்கு வேணும். அதனால ஒரு பாபாவின் மேல இடையறாத அன்பு, துண்டிக்க முடியாத அன்புங்கிறத நாம அனுபவம் பண்ணி மற்றவர்களுக்கும் அந்த அன்பை கொண்டு சேர்ப்போம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.